ஒரே மாதிரி காளான் குழம்பு வச்சு போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறவங்க இந்த காளான் குழம்பு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிப்பி காளானை வச்சு எப்படி ஒரு சூப்பரான குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சுக்கோங்க. 2 தக்காளியை பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சிப்பி காளானை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்திக்கோங்க. 1 தக்காளி சேர்த்திக்கிட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ காளானை வேக வச்சு எடுத்துக்கலாம். காளானை அடுப்பில் போட்டுட்டு அதை நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசால் வாசனை போனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாந்தை சேர்த்திக்கோங்க. கூடவே நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் காளானை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க சிப்பி காளான் குழம்பு. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.